2025 முடிகிறதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை, அதாவது பிரியாணி இலை பரிகாரத்தை செய்து விடுங்கள். அடுத்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே ஜெயமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் புது பார்வை, புது யூகம், புது யுக்தி, புது வெற்றி, புது வாழ்க்கை வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்கள். செய்து வாருங்கள். வாழ்வில் அற்புதம் நிச்சயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றோம். ஆனால் பழைய பிரச்சனைகளுடன் வாழ்கின்றோம். காரணம் என்னவென்று தெரியுமா? புதியதை நோக்கி செல்லாமல் பழைய வழியை, பழைய பயத்தை, பழைய கவலையை நோக்கியே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம் வாழ்வில் தொடர் பிரச்சனைக்கு காரணமே. உங்களின் பழைய என்பது நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தும் பழையதே. 2025 கூட்டுனா 9, 2026 கூட்டுனீங்கன்னா தொடங்கிறது 1. உங்களோட எல்லா விதமான கிரக தடைகள், தோஷங்கள் அத்தனையும் இந்த ஆண்டே காணாமல் போக, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருக்கக்கூடிய, வலியாக இருக்கக்கூடிய, உங்களை தொல்லை பண்ணி, துன்பம் பண்ணி, உங்களை வருத்தப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அல்லது என்னென்ன விஷயம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பிரியாணி இலையில் எடுத்து எழுதுங்க. ஒரு பிரியாணி இலையை எடுத்து எழுதுங்க. எதில்? சிவப்பு ஸ்கெட்சில் எடுத்து எழுதுங்க. உதாரணமாக நான் எழுதுகிறேன் பாருங்கள். மணி, லவ், பிஸ்னஸ், எனர்ஜி, ஹெல்த், இந்த மாதிரி உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் ஒரு பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை சுருட்டுங்க. சுருட்டியாச்சா? இதைய ஒரு பச்சை கலர் நூலில் சுற்றி மனமாற உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் காணாமல் போகட்டுன்னு சொல்லி இந்த பிரியாணி இலையை எரித்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வச்சு அப்படின்னு ஊதி விடுங்கள். காஸ்மிக் எனர்ஜிக்கு ஒரு தகவல் கொடுக்குறீங்க. என் வாழ்க்கை இனி புது தொடக்கத்தை நோக்கி செல்கிறது. எனது பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், கடன்கள், தொல்லைகள் அத்தனையும் கரைத்து விட்டேன். இனி என் வாழ்க்கடா அப்படின்னு தொடங்குங்க. நிச்சயமாக இதை 2026 பிறக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தில் பகலோ இரவோ மதியமோ மாலையோ செய்யுங்க. நான் சொல்லும் போதே டிவைன் எனர்ஜி தெரியுது. டிவைன் எனர்ஜி மீன் தட்ஸ் கால் 555 தெரியுது. அதனால தான் இந்த மாதிரியான சக்ஸஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ என்னோடய ஃபோனில் 555 தெரியுது. இதை மறக்காமல் நீங்கள் செய்து விடுங்கள். செய்து வாருங்கள். த மேஜிக் வில் பிகைன்ஸ். ஸோ இந்த பரிகாரத்தை நம்ம அன்பர்கள் அனைவருமே செய்து பிரார்த்தனை செய்யுங்க. புது வருஷம் புதுமையாக வெற்றிகரமாக அமையணுண்டு. புது வருஷத்தில் பல்வேறு விதமான எளிய பரிகாரங்களை, எளிய வாழ்வில் முன்னேற்ற ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனவரி 1 புத்தாண்டு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மறக்காமல் பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த அற்புதமான தெய்வீகமான அஷ்டலட்சுமி முறத்தையும் வெள்ளிக்காசு தங்க காசையும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள். வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். புத்தாண்டு பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 4 ஈரோடு வருகிறேன். கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்க்கையை செல்வ செழிப்பாக்கக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சியை நடத்துவதற்காக. ஜனவரி 11 ஒன்லி ஃபார் பிஸ்னஸில் உண்மையாக நேர்மையாக கோடிகளை குவிக்கணும், கடனை சரி செய்யணும், தலையெழுத்தை மாற்றணும். வரக்கூடிய 2026 ஒரு போர் படை தளபதியாக மாறி உங்கள் தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சா கலந்துக்குங்க. பிஸ்னஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது. 25 நபர்களுக்கு மட்டும்தான். மறக்காமல் வாங்க. ப்ராமிஸ் பண்ணித்தரேன். உங்கள் லைஃப்பை, உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பை மாற்றித்தரேன். ஜனவரி
25 மலேசியா கோலாலம்பூரில் நான் தனிப்பட்ட முறையில் நேராக நடத்தக்கூடிய கோல்டன் பணவளக்கலை பயிற்சி நடக்குது. கண்டிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னை வந்து சந்தியுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். 2026 நம்ம ஆண்டு நல்ல ஆண்டு, குபேர ஆண்டாக அமையட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.